உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலயமா ஒவ்வொரு ராசிக்கும் காலபுருஷ தத்துவம் என்ன மாதிரியான வேலைகளை செய்ய போகுது, உங்களோட பிறவி நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம இந்த காலபுருஷ தத்துவ அடிப்படையில் ஒவ்வொரு ராசியும் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்துடன் பிறந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் 12 ராசிகளுக்குமான வாழ்வியல் காரணம், அதாவது நீங்கள் பிறந்ததோட நோக்கம், பிறவி நோக்கம், உங்கள் கர்மா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து காலையிலே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதாவது கன்னி ராசியில் ஒரு பிறவி எடுக்கிறாரு அப்படின்னா அவரோட பிறவி நோக்கம் எப்படியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்றதான் கன்னி ராசியோட நம்ம அடையாளமாக சொல்ல முடியும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னால எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி நம்ம ரொம்ப ரொம்ப எளிதாக நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் பெருசாக ஒன்றும் தெரியாது, விளையாட்டு பிள்ளைகளாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஒரு சிம்ம ராசி, ஒரு தலைவனுடைய சூரியனுடைய ராசி சிம்ம ராசி, போராட்டக்காரகன், சண்டைக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாயோட ராசியான மேசம், விருச்சகம், இந்த ராசிகளுக்கு இணையான ஒரு வலுவான ராசிக்காரர்கள் யாருன்னா இந்த கன்னி ராசிக்காரர்களை சொல்லலாம். இவங்களை யாரும் லேசாக நினைக்க வேண்டியதில்லை, பயங்கரமான ஆட்கள். எந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட எடுத்த காரியத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா யார் சொன்னாலும் பின்வாங்க மாட்டாங்க. அந்த இடத்துல சங்கடப்படக்கூடாதுன்றதுக்காக சரின்னு தலையாடிட்டு போனால் கூட தான் சாதிக்க நினச்ச விஷயத்தை கண்டிப்பான முறையில் சாதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாதனையை இதுக்கு முன்னாடி நிகழ்த்தின ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கன்னி ராசிக்காரர் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பண்ணப்பட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம், அந்த துறை சார்ந்து, அந்த விளையாட்டு சார்ந்து செய்யப்பட்ட ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணுற அளவுக்கான சாதனையாளர்களாக இந்த கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எடுத்துக்கக்கூடிய ரோலில், அதாவது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி பொறுப்புகளில் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி யார் என்னென்ன செஞ்சாங்களோ, சாதனைகள் செஞ்சாங்களோ, அந்த சாதனைகளெல்லாம் உடைக்கக்கூடிய நபர்களாக, அதை தாண்டி சிறப்பாக ஒரு ரோல் எடுத்த பின்னாடி ரொம்ப சிறப்பாக இந்த நிறுவனத்தை கொண்டு வந்துட்டார், இந்த குடும்பத்தை நல்லா கொண்டு வந்துட்டார் அப்படின்னு பேர் வாங்குற அளவுக்கு தலைமை பண்புலையும் ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்க. யாருக்கும் குறைச்சவங்க கிடையாது. ரொம்ப அதே நேரத்தில் நேர்மை, உண்மை, தைரியம், போராட்ட குணம் எல்லாமே உண்டு. ஒரு அரசனுக்கான இணையான வாழ்க்கையை வாழக்கூடிய ராசிக்காரர்களாக இந்த கன்னி ராசிக்காரர்கள் இருப்பாங்க. இவங்க அனாவசியமாக யார்கிட்டையும் யாரோட வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் தன்னை சீன்றவங்களை அவ்வளோ லேசில் விட மாட்டாங்க. ஏண்டா ஒரு தொட்டம் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற அளவுக்கான காரியங்களை செய்யக்கூடிய, அதே நேரத்தில் புத்திசாலித்தனத்தோட அந்த செவ்வாயுடைய ராசியான மேஷம், விருச்சகம் கூட, சூரியனுடைய சிம்மம் கூட பார்த்திங்கன்னா படார்னு நேருக்கு நேராக கோவப்பட்டுருவாங்க. இவங்க பார்த்தீங்க புதனுடைய இந்த கன்னி ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க, காலபுருஷ தத்துவ அடிப்பில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா, அவரோட மூவ்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும், ஒரு புத்திசாலித்தனத்தோடு இருக்கும். அவங்கள அவ்வளோ ஈஸியாக தோக்கடிச்சிட முடியாது. அவங்க எப்படின்னா, அவங்களோட எதிரிகளை ஜெயிக்கிறது வெறுமனே உடல் பலத்தால் மட்டும் இல்லாமல் அறிவு பலத்தையும் பயன்படுத்துவாங்க. அதுதான் இங்கே ஒரு தனித்துவமான அமைப்பாக இருந்துட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே நேரத்தில் இவங்களோட செயல்கள் ரொம்ப மர்மமாகவே இருந்துட்டுருக்கும். நீங்கள் போகிற பாதையில், உங்கள் போன பாதையோட தடத்தை அழிச்சிக்கிட்டே போங்கன்னு சொல்லி ஒரு கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இலக்கணமாக வாழக்கூடியவங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன அப்படின்ற விஷயத்த வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ரொம்ப மர்மமாக, மறைவாக, சத்தம் இல்லாமல் பெரிய பெரிய சாதனைகளை செய்கிற அமைப்பு உண்டு. ரொம்ப கேரிங்கான பர்சனும் கூட. தனக்கான நபர்களுக்கு தன்னிட்ட சரியாக நடந்துக்கூடியவங்கள்ட்ட ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் ஒரு தாய்மை உணர்வோடுமே கூட நடந்துக்கக்கூடிய பண்புகளும் உண்டு. ரொம்ப நல்ல மனிதர்களாக எப்பவுமே அப்படி தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மை. அந்த லெவல்லையே நம்ம அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிறது, கன்னிராசிக்காரர்களை மெயின்டைன் பண்ணிக்கிறது மற்றவர்களுக்கு நல்லது. அவங்கள சீண்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது அவங்களுக்கு எதிர்த்தவங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையை ஒரு சரியான முறையில் வாழக்கூடிய வாழணுன்றது எப்படி அப்படின்றத சொல்லித்தரக்கூடிய அமைப்பில் தான் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் ஒரு மனிதர் கன்னிராசிலேயே பிறக்கிறார். ஸோ இவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த கன்னிராசிகளுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மன வாழ்க்கை, அது போக தொழில் அமைப்புகள், வெளிநாடு பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா யோகமான மனிதர்களாக தான் இருப்பாங்க. இதை தாண்டி இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது ஏனைய பிற காரணங்கள் இருக்குது. கன்னிராசிக்காரர்களாக பிறந்திருக்கவங்களுடைய லக்னம் ஒரு காரணமாக இருக்கும். அவங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்குரிய அமைப்பு, திருமண ஸ்தானத்துக்குரிய அமைப்பு, இதெல்லாம் டீட்டெயில் பண்ணும்போது இன்னும் துல்லியமான சரியான விஷயங்கள். நான் இப்போ நம்ம காலபுருஷன் அடிப்படையில் சொன்னது கன்னி ராசிக்காரர்களுக்கான இயற்கையான பண்புகள் தான்.
இது நிச்சயமான முறையில் அவங்க வாழ்க்கையில் அவங்களும் உணர்ந்திருப்பாங்க, அதுபடி தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கன்றது தான் நான் சொல்ல வர விஷயம். மேலும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா அது புரிஞ்சாதான் நம்ம ராசியோட தன்மைகள் உங்களுக்கே தெரிய வரும். ஸோ அதற்காக தான் வந்து இதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது காலபுருஷ தத்துவம்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய ராசி மண்டலம் தான். இந்த 12 ராசிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நிலையாக நிற்கக்கூடியது கிடையாது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் அதிபதியாகவும் அந்த கிரகங்கள் வந்து சுழற்சியிலேயே இருந்துக்கிட்டு இருக்கும். யாரை சுற்றி சுழன்றுட்டு இருக்காங்கன்னா, இந்த கிரகங்களோட தலைவனான சூரியனை சுற்றி சுழண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி சுழண்டு வரக்கூடிய அந்த நேரம், அந்த அந்த இடைவெளி, கால இடைவெளி தான் வந்து காலம்னு சொல்கிறோம். இப்போ இந்த ராசி மண்டலத்தில் 12 ராசி மண்டலங்களை நம்ம பிரித்து இந்த காலபுருஷனை 12 வீடுகளாக பிரித்து அந்த ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வீட்லேயும் பிறக்கக்கூடியவங்களுக்குன்னு தனித்துவமான குணநலங்களும் பண்புகளும் உண்டு. அதில் வந்து இந்த காலபுருஷனை வந்து ஒரு 4 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் விதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அர்த்த கர்ம காம மோட்சம் அப்படின்ற நிலையில் பிரிக்கிறோம். ஸோ அர்த்தம் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருள், இந்த பிறவி நோக்கம் என்ன, இதுக்கு இந்த பிறவிக்கான பொருள் காரணம் என்ன அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்தது வந்து வினை, என்ன வினையை செய்கிறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்றது, அதை தெரிஞ்சுக்கிறதும் இந்த ராசி மண்டலத்தை வச்சு இந்த காலபுருஷ தத்துவத்தை, ராசி மண்டலங்கள் தான் காலபுருஷ தத்துவம்னு சொல்கிறோம். அதில் ஒரு ராசியில் பிறகு நம்ம உதாரணத்துக்கு வந்து ரிஷப ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது என்ன ஒரு பிறவி கர்மாவை நிறைவேற்றுறதுக்காக பிறந்திருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். அதே போல் வந்து மேச ராசி அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, அவங்க பிறப்புக்கான காரணம் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்ற பற்றி சொல்லலாம். இப்போ இது எல்லாமே மாறும், அர்த்த கர்ம காமம் மோட்சம் எல்லாமே மாறும். இப்போ காமம் அப்படின்னா ஒரு பற்றோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்றது அந்த ஸ்தான அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பண்புகள் வரும். இது மாதிரி மோட்சம், அதாவது விடுதலை. மோட்சம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பற்றற்ற நிலை. பற்றற்ற நிலைக்கு போகிறது தான் வந்து இந்த வாழ்க்கை சுழற்சி. கால சுழற்சியில் இப்படி தான் நம்ம வந்து பிறவிகள் மாற்றி எடுத்து வந்துகிட்டே இருப்போம். இது வந்து அர்த்த கர்ம காம மோட்சம் அப்படின்ற அடிப்படையில் விதியில் சொல்லக்கூடிய பிரிவினை முதல் படிநிலை. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ராசிகளை வந்து சரம் சிரம் உபயம் அப்படின்னு பிரிச்சுக்குவோம். அது போக பஞ்சபூத தத்துவங்களால் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே உருவாகிருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற வகையிலையுமே வந்து நம்ம ராசி மண்டலத்தை பிரிச்சிடும். ஆகாயம்ன்றது வந்து மத்தியில் இருக்கக்கூடியது. ராசி மண்டலத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வெளி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து ஆகாயமாக வரும். ஆனால் 4 தத்துவங்கள் தான், நிலம், நீர், நெருப்பு, காற்று. இந்த 4 தத்துவங்களும் பிரதானமான தத்துவங்களாக இருக்கும். இந்த அடிப்படையில் தான் ஒரு ராசிக்குரிய பண்புகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ராசியில் பிறப்பார், ஒரு லக்னத்தில் இருப்பார். ஒன்று வந்து பற்றை குறிக்கக்கூடிய காம ராசியிலையும், இன்னொன்று வந்து ஒரு கர்மாவை குறிக்கக்கூடிய, அதாவது நம்ம வினைகள், என்ன வினைகள் செய்ய பிறந்திருக்கோம், பிறவி நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய ராசியிலையும் லக்னமாகவும் ராசியாகவும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரியான படிநிலைகளோட நம்மளுடைய ராசி அமைப்புகள் இருக்கும். ஸோ இதில் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, அதை வச்சு உங்களுக்கான வாழ்க்கை பலன்களை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த நம்ம காணொலி செய்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான அந்த கிரக தத்துவங்கள், ராசி மண்டலம் தத்துவங்கள், காலபுருஷனை பற்றின தெளிவான விளக்கங்களை வந்து இன்னும் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன கர்மாவுக்காக பிறந்திருக்கு, என்ன வினையை செய்கிறதுக்காக பிறந்திருக்கு, உங்களோட பிறவி நோக்கம் என்ன, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான அந்த காலபுருஷ தத்துவம் என்ன சொல்ல வருது, இதை பற்றிலாம் இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த டிஸ்பிளே இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலான காலபுருஷ தத்துவ அடிப்படையான பலன்களை துல்லியமாக சொல்ல தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே, வணக்கம்.